மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே கோவிலிடத்தை ஆக்கிரமிப்பு செய்த பிரச்சினை தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் தாக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் கோனேரி ராஜபுரம் ஊராட்சிக்குட்பட்ட வைகல் கிராமத்தில் பிடாரியம்மன் கோவில் உள்ளது. கோவிலின் முன்னாள் பூசாரியான கோவிந்தசுவாமி கோவில் இடத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்ததற்காக கூறப்படுகிறது. தற்போது கோவில் குடமுழக்கையொட்டி யாகசாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்றும் வருகின்றன. அப்போது ஆக்கிரமிப்பை அகற்றித் தருமாறு கிராம மக்கள் கோவிந்தசாமியிடம் கோரியுள்ளனர். இது தொடர்பாக கடந்த 8ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர். இதன் விளைவாக பிடாரியம்மன் கோவிலில் நேற்று ஆய்வு மேற்கொண்ட வருவாய்த்துறையினர் சுற்றுச்சுவரை அகற்றுமாறு கோவிந்தசாமியிடம் கூறியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அதே கிராமத்தில் வசிக்கும் தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் விக்னேஷின் தூண்டுதனாலேயே கிராம மக்கள் புகார் அளித்ததாக கருதிய கோவிந்தசாமியின் உறவினர்கள் விக்னேஷை சரமாரியாக தாக்கியுள்ளனர். அவர்களிடமிருந்து தப்பிய விக்னேஷ் பாலையூர் காவல் நிலையத்தில் தஞ்சம் புகுந்துள்ளார். அங்கிருந்து போலீசார் விக்னேஷை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பிடாரியம்மன் கோவிலில் வந்துட்டு ஒரு ஆக்கிரமிப்பு பண்ணி ஒருத்தர் வந்துட்டு வீடு கட்டியிருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா அது கோயிலோட இடத்துல வந்துட்டு சுற்றுச்சுவர் அமைக்கிறதுக்காக அந்த ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்த நகர்த்த சொல்லி ஊர்க்காரங்களாம் சொல்லிட்டு இருக்கிறப்ப இவர் நகர்த்த முடியாதுன்னு சொல்லி ஊர்க்காரங்கள்ட்ட சண்டை போட்டு அப்படியே வந்துட்டு இருந்திருக்காரு. இது பொங்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, மாவட்ட ஆட்சியர்கிட்ட போய் ஊர்க்காரங்களாம் சேர்ந்து மனு கொடுத்துருக்காங்க. இந்த மனு கொடுத்ததுக்கான காரணம் நான் தாங்கிற மாதிரி ஒரு முறையில் கொண்டு போய் செய்தியாளராக இருக்கிறதுனால நான் தான் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போய் பொங்கல் முடிஞ்சு இப்போ நேத்தி பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கிரமிப்பை அகற்றி வேறு இடத்துல போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி வட்டாட்சியர் எல்லோரும் பார்த்துட்டு அந்த இடத்த இது பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இதில் நான் தான் இது பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு அந்த கோவிந்தசாமி ஆக்கிரமிப்பில் பயன்படுத்தினவர் கோவிந்தசாமி அந்த வீட்டை கட்டி வச்சுருக்காரு. அந்த கோவிந்தசாமியோட உறவினர் 3 பேர் என்ன சின்ன பசங்க தான், 17 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த பசங்க 18 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. அந்த பசங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கத்தி மாதிரி ஒரு பிளேடை வச்சுக்கிட்டு என்னை கை வயிறெல்லாம் பிடிச்சி கிழிச்சிட்டாங்க.